ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லால் சலாம்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச் நடந்துச்சு ரஜினி சார்து. அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்தான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து காக்கா குருவின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருந்தது. அது யார் காக்கா யார் குருவி அப்படிங்கிறத ஒரு மையப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடியோ அவர் சொன்ன அந்த கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்தது. இப்போ வரைக்கும் அதுக்கு உண்டான ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் இருந்தது. இப்போ லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இன்னொன்று என்ன அப்படின்னா, விஜய் சார் வந்து அரசியலுக்கு வருவாரான்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். விஜய் சார் வந்து கண்டிப்பாக அரசியலுக்கு வருவாருங்கிறது எல்லா சோசியல் மீடியாலையுமே பரவலாக வந்து பேசிகிட்டு இருக்கு. அதை பற்றி ஒரு சில அப்டேட்லாம் கிடச்சிருக்குது. அதை பற்றி இந்த ரெண்டையும் பற்றி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சார் அரசியலுக்கு வருவாரான்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருந்து எல்லாமே எதிர்பார்த்து இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஜய் மக்கள் இயக்கம் அவங்களோட ஒரு சில நிர்வாகிகளோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரையும் என்னங்கிறது டீட்டெயிலாம் வந்து கலந்து உரையாடி டெல்லியில் போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்சி வந்து விஜய் மக்கள் கட்சி அப்படிங்கிறது வந்து விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கழகமாக மாற்றுற மாதிரி தேர்தலுக்கு இறங்குறதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் போய் இந்த மாதம் வந்து பதிவு பண்ணுறாங்க கட்சியை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2024 வருவாங்களா அரசியலில் வந்து இறங்கி தேர்தலுக்கு ரெடி ஆகுறாங்களா இல்லை 2026 ரெடி ஆகுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது 2024 அரசியலில் வந்து ஒரு மேலோட்டமாக ஒரு ட்ரைலர் மாதிரி நின்று என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 தான் வந்து நம்மளோட இலக்கு. 2026க்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் எலெக்ஷனுக்கு தான் வந்து நம்ம எல்லாமே வந்து மெயினாக வந்து இறங்கி வேலை செய்யணும். கட்சியில் எல்லா நிர்வாகிகள்கிட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 தான் வந்து நம்மளுக்கு அரசியல் வந்து மெயினாக ஒரு இலக்காக வந்து சிஎம் கேண்டிடேட்டாக நிற்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மெயின் குறிக்கோளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகிகளோட கலந்து உரையாடி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ரஜினி சார் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து ரீசெண்டாக வந்து பேசினது என்ன அப்படின்னா அந்த காக்கா குருவிங்கிற அந்த கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வைரலாக போயிட்டு இருந்தது. அது யார் காக்கா யார் குருவி அப்படிங்கிறது. ஆனால் ஒரு லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி சாரே வந்து ஒரு சில விஷயமெல்லாம் ஆடியோ லான்ச்சில் ரகுமான் அவர் தான் வந்து ஆடியோ லான்ச்சுக்கும் போது அவர் தான் வந்து ஒரு இசை ரகுமான் இசை புயல் அவர் தான் வந்து ஒரு மையப்படுத்தி ஆடியோ லான்ச் வைப்பாங்க. அந்த ஆடியோ லான்ச்சுக்கு உண்டானது எல்லாமே பேசினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீச் முடிச்சதுக்கு அப்புறம் கூட மறுபடியும் வந்து அவர் வந்து மறுபடியும் வந்து கீழே இறங்கி போய் மறுபடியும் மேடையில் வந்து இந்த காக்கா குருவிங்கிற ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்க அந்த கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையில் வந்து சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ரசிகருக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் காக்கா யார் குருவி அப்படிங்கிறது வந்து ரொம்ப வைரலாக வந்து தப்பான முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட விஜயோட ரசிகரும் ஒரு வகையில் தப்பாகவும் ரஜினி ரசிகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையில் தப்பாக வந்து புரிஞ்சுட்டு மாறி சோசியல் மீடியாவில் வந்து தவறான முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி கேலி கிண்டலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற வகையில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆடியோ லான்ச்சில் யாரையுமே வந்து நான் காக்கா குருவிங்கிற இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதையாக தான் சொல்லணும்னா தவிர மற்றபடி வந்து யாரையுமே நான் வந்து குறிப்பிட்டு நான் சொல்லவில்லை. மெயினாக வந்து விஜய் வந்து நான் குறிப்பிட்டு நான் சொல்லலை. அந்த காக்கா குருவிங்கிற ஒரு கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு இதாக தான் நான் பேசினேன். எப்போவுமே வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக பேசுகிற மாதிரி நான் அது வந்து ஒரு நார்மலாக ஒரு கதையாக தான் பேசினேன். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கும் எனக்கு வந்து எந்த வகையான ஒரு பிரச்சனையும் கிடையாது. விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வழியில் போயிட்டு இருக்காரு, நான் என் வழியில் போயிட்டு இருக்கேன். விஜய் வந்து எனக்கு போட்டியாக வந்தால் அவருக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனக்கசப்பு ஏற்படும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் விஜய்க்கு போட்டியாக போனோம் அப்படின்னா எனக்கு தான் ஒரு மனக்கசப்பு ஏற்படும். மற்ற வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் போட்டி கிடையாது. நான் என் வழியில் போயிட்டு இருக்கேன், விஜய் அவர் வழியில் போயிட்டு இருக்காரு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர் மத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து நான் நீ அப்படிங்கிற மாதிரி எது போட்டி போட்டு தேவையில்லாமல் வந்து சர்ச்சைக்குண்டாக இந்த கதை வந்து பேசக்கூடாது. இது வந்து யாரையும் நான் மையப்படுத்தி சொல்லலை. இந்த காக்கா குருவிங்கிற கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து நான் பொதுவாக தான் சொன்னேன். அவரோட வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேலே அவர் விடாமுயற்சியாக வந்து நல்லா உழைக்கும் போது அவர் ஒரு பொசிஷனுக்கு வந்து ஒரு நல்ல லெவலில் போயிருக்காரு. இன்னொன்று வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து அரசியலுக்கும் கூட வராரு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நான் சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட கேள்விப்பட்டேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு நல்ல மனிதன், நல்ல பொறுமையான ஆள். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
14 வயசுல இருக்கும்போது அவங்க அப்பாவும் கூட அவர் விஜய் வந்து நடிக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு, இவரை நடிக்கிறதுக்கு சொல்லுங்க, இவருக்கு நடிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கூட எஸ் ஏ சந்திரசேகர் விஜயோட அப்பா வந்து என்கிட்ட கேட்டார். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் அவர் படிக்கட்டும், அப்புறம் வந்து நடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் தான் வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணினேன். அவர் வந்து இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ வருஷமாக வந்து அவரோட முயற்சியில் தான் வந்து அவர் இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்காரு. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு எனக்கு வந்து எந்த வகையிலையும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது. அவர் வந்து எனக்கு ஒரு எப்பவுமே வந்து ஒரு ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சார் பற்றி விஜய் சார் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி சார் வந்து நார்மலாக தான் சொல்லியிருக்காரு. அவருக்கு எனக்கு எந்த இதுவும் கிடையாது. இந்த காக்கா குருவிங்கிற கதையை வந்து யாரையும் நான் மையப்படுத்தி சொல்லலை. அவர் வாட்டுக்கு அவர் வேலை பார்த்துருக்காரு, நான் என் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி வந்து ரசிகர் மத்தியில் வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் ரஜினி சாரே வந்து யாருக்கு ஏற்றது கிடையாது, அவர் வேலைப்பாட்டிருக்காரு, அவர் வகையில் அவர் மேலே போயிட்டுருக்காரு. நான் என்னோட இதை பார்த்து நான் என்னோட வழியில் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டுருக்கேன். மற்றபடி வந்து யாரும் நான் மையப்படுத்தி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இந்த காக்கா குருவிங்கிற கதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ ரஜினி சார் வந்து இந்த காக்கா குருவி கதை சொன்னதுக்கப்புறம் அப்போ ரொம்ப பரவலாக சர்ச்சையே போயிட்டு இருந்தது, யார் காக்கா குருவி அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சாரும் ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாரு, நான் இந்த காக்கா குருவிங்கிற கதையை வச்சு அவரும் சும்மா ஒரு காமெடியில் பேசியிருப்பாரு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் அதே டைமில் தான் சொல்லியிருப்பாரு, அடுத்து சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது. அந்த சர்ச்சையாக போயிட்டு இருக்கும்போது யார் சூப்பர் ஸ்டாரும் கிடையாது, சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான். அதே மாதிரி ஒவ்வொரு கலைஞன் வந்து ஒவ்வொருத்தர் தான். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் போட்டி போட முடியாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு அவங்கவுங்க இதில் போயிட்டுருக்காங்க. தளபதினா ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் அந்த காக்கா குருவிங்கிற கதையை வந்து ஒரு பெரிய இதாக பேசியிருக்க மாட்டார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் அவர் வழியை பார்த்துட்டு அவர் போயிட்டுருக்காரு, ஒரு வழியை பார்த்து போயிட்டுருக்காரு. இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி விஜய் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச்சையில் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரையுமே ஒரு மையப்படுத்தி இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி யாரையும் வந்து தரைக்குறைவாகவோ யாரையும் வந்து தப்பாகவும் அவர் பேசுனது கிடையாது. அவரும் வந்து நிறைய ஆடியன்ஸில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் என் வழி பார்த்துட்டு நான் போயிட்டுருக்கேன், அவங்கவுங்க வழி பார்த்துட்டு அவங்கவுங்க போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க இலக்கை வந்து எட்டுவாங்க. யார் வந்து தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வகையில் நம்ம வழியில் வந்து நம்ம இலக்கை வந்து எட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ஆடியோ லான்ச்சில் நார்மலாக தான் பேசியிருக்காரு, யாரையும் வந்து மையப்படுத்தி சொல்லலை. இப்போ அரசியலுக்கு வந்து விஜய் சார் வந்து வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற சர்ச்சையில் போயிட்டு இருக்கும்போது விஜய் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறது தான் இது. ஆனால் 2026 தான் வந்து அவங்களோட மெயின் இலக்கு. ஆனால் வந்து 2024 வந்து போட்டியில் கலந்துக்குவாரா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னம்னா அது வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இப்போ தெரிஞ்ச அப்டேட் வரைக்கும் எதுவும் அஃபிஷியலாக வந்து சொல்லலை. இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பரவலாக போயிட்டுருக்கிற பேச்சை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டாபிக் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கிறத எடுத்து தான் நான் வந்து சொல்கிறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து விஜய் ரசிகரோ ரஜினி ரசிகரோ யாருக்கு வந்து நான் குறிப்பிட்டு நான் மையப்படுத்தி எது பேச கிடையாது. நான் வந்து பொதுவாக வந்து ஒரு நார்மலாக சோஷியல் மீடியாவில் என்ன போயிட்டுருக்கோ அதைத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ விஜய் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 டவுட் தான். ஆனால் 26 வந்து கண்டிப்பாக சிஎம் எலெக்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக அவர் ஒரு கேண்டிடேட்டாக வந்து அவங்களோட ரசிகர் மன்றத்தில் ஒரு சில முக்கியமான நிர்வாகிக்கு கூடையெல்லாம் பேசிட்டு டெல்லியில் போய் கட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழகமாக கட்சியில் வந்து முழு இதில் இறங்கி அவர் வந்து கட்சிக்கு வந்து பணியாற்றக்கு உண்டான நடவடிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுப்பார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பரவலாக பேசிகிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். இந்த டீட்டெயில் பற்றி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்குலாம் சொல்லணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ போட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா நீங்கள் ஏதாவது பேசணும் ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். அது ஏதாவது பற்றி பேசணும் அப்படின்னாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை பற்றி பேசுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.